ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கையினுடைய அளவுகள் பற்றி. ஒரு கை அப்படிங்கும்போது நம்ம ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேக்ஸிமம் என்ன ஸ்லீவ் வைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணியிருப்போம். ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே ஸ்லீவ்லெஸ் வைக்கலாம். ஸ்லீவ்லெஸ் வைக்கும்போது நமக்கு ஆம்ஹோல் ரவுண்டும் தோள்பட்டையினுடைய அளவும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் ஸ்லீவ், அதுக்கப்புறம் ஹாஃப் ஸ்லீவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்போக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 3/4, அதுக்கப்புறம் ஃபுல் ஹேண்டு. இப்போ இந்த அளவெல்லாம் எங்கே நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா, கேப் ஸ்லீவ் அப்படிங்கும்போது சின்னதாக ஒரு போர்ஷன் மட்டும்தான் நம்ம வைப்போம். ஹாஃப் ஸ்லீவ் அப்படிங்கும்போது ஆம் வரைக்கும் வைப்போம். கேப் ஸ்லீவ் அப்படிங்கிறது இந்த பைசெப்ஸோட, அதாவது இந்த அடிக்கை அளவோட தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஸ்லீவு, எல்போ அப்படிங்கிறது முட்டிக்கை வரைக்கும் எடுக்கிறது. 3/4 அப்படிங்கிறது முட்டிக்கையிலிருந்து கீழே ஒரு முக்கால் அளவுக்குள்ள நம்ம எங்க வச்சாலுமே அதை 3/4 அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் சொல்லுவோம். இதுதான் வந்து நம்ம கைக்கு எடுக்கிற அளவுகள். ஒரு ஸ்லீவ் கட் பண்ணும் போதோ ஒரு ஸ்லீவுக்கு நம்ம அளவு எடுக்கும் போதோ என்னென்ன அளவுகள் நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவ்னுடைய லென்த். இந்த ஸ்லீவ்னுடைய லென்த்தை நீங்க எங்க இருந்து மெஷர் பண்ணுவீங்க அப்படின்னா, ஷோல்டர்னுடைய அளவு நீங்க எங்க எடுத்தீங்களோ அந்த போர்ஷன்ல இருந்து தான் ஸ்லீவ்னுடைய லென்த் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸ்லீவ் லென்த் வந்து நார்மலா ஹாஃப் ஹேண்டு அல்லது கேப் ஸ்லீவ் எல்லாம் வைக்கும்போது நீங்க கையை இப்படி ஃப்ரீயா விட்டு நீங்க மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். சப்போஸ் ஒரு எல்போ எடுக்கிறீங்க அப்படின்னா கையை இப்படி மடிச்சுட்டு, ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா பாதி அளவு நமக்கு உள்ள போயிடும். நம்ம இங்க வரைக்கும் எடுத்தோம்னா இந்த இடத்துல இருக்கிற கிளாத் பூரா சுருங்கி சுருங்கி மேல போயிடும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கையை இப்படி வச்சுட்டு இங்க எந்த லென்த், ஏன்னா இங்க வந்து இந்த ஃபோல்டிங் வந்து சுருக்கம் வராம இருக்கணும். அதனால எந்த அளவோ அந்த அளவு நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் நீ கவர் ஆகணும் அப்படின்னா இந்த மடிப்புக்கு கீழே கொஞ்சம் நம்ம சேர்த்து எடுக்கலாம். இது வரைக்கும் எடுக்கிறதே நமக்கு எல்போ தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3/4 அப்படிங்கும்போது இந்த முழங்கையில இருந்து இதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறது எல்லாமே 3/4 தான். ஃபுல் ஹேண்ட் அப்படிங்கும்போது இந்த மணிக்கட்டு அதை சுற்றி ஒரு 2-3 இன்ச்சில் நம்ம எடுக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஹேண்டு. இப்போ ஸ்லீவ்னுடைய லென்த்து எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து எவ்வளோ லென்த் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். டேப்பை ஷோல்டர் கிட்ட வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக கீழே விட்டீங்க அப்படின்னா கேப் ஸ்லீவ் ஒரு 3.5 இன்ச்சு, ஹாஃப் ஸ்லீவ் ஒரு 6-6.5 இன்ச்சு, எல்போ ஒரு 10-11 இன்ச்சு, அதுக்கப்புறம் 15, 14, 16, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21, 22 இந்த மாதிரி அளவுகளில் தான் டேப் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இதில் வந்து நமக்கு இந்த ட்ரெஸ் ஃபார்மில் ஸ்லீவ் இல்லை அப்படிங்கிறனால எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். இப்படி வச்சு எந்த லென்த்து வேணுமோ அந்த லென்த்து, எல்போ எடுக்கும்போது மட்டும் கையை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆம்ஹோல் ரவுண்ட் நம்ம எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா கையை இப்படி வச்சுக்கணும். அப்போதான் அந்த அண்டர் ஆர்ம்ல நம்ம ஃப்ரீயா டேப்பு விட்டு நம்ம மெஷர் பண்ண முடியும். இல்லாட்டினா நம்ம கை ஃபுல்லா தூக்காம டேப்பு உள்ள விட்டுட்டோம் அப்படின்னா அது லாக் ஆயிடுச்சா, ஃபுல்லா அளவு கிளியரா எடுத்திருக்கோமா அப்படிங்கிற டவுட் வரும். அதனால ஆம்ஹோல் எடுக்கும்போது மட்டும் கையை இப்படி வச்சுட்டு இதுக்குள்ள நம்ம டேப்பு விட்டு நம்ம எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது நம்ம கரெக்டா இந்த அண்டர் ஆர்ம்ல இருந்து இப்படிதான் நம்ம கரெக்டா அந்த ஷோல்டர் ரவுண்டு ஸ்லீவ் எங்க நம்ம அட்டாச் பண்றோமோ அந்த இடத்துல எடுக்கிறது தான் அதனுடைய சுற்றளவு. அப்போ ஸ்லீவ்னுடைய லென்த்து, ஆம்ஹோலு, ஸ்லீவ் ரவுண்டு, பைசெப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சிலருக்கு கையினுடைய சுற்றளவு ஆம்ஹோலுக்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது 16.5 இன்ச்சு வந்து ஆம்ஹோல் வருது அப்படின்னா ஒரு 15.5 இன்ச்சு 16 இன்ச்சு வந்து உங்களுக்கு பைசெப்ஸ் வரும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க பாடிக்கு தகுந்த மாதிரியே அவங்களுடைய கையும் வந்து பெருசா இருக்கு அப்படின்னு. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கை வந்து ரொம்ப ஸ்லிம்மா இருக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து நம்ம மேக்சிமம் பைசெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா உடம்பு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஆம்ஹோல் அளவுக்கே இந்த கை வந்து பாத்தீங்கன்னாவே தெரியும் பெருசா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பைசெப்ஸ் வந்து நமக்கு ஒண்ணு அளவு தேவை. எதுக்காக அப்படின்னா நம்ம வைக்கிற ஆம்ஹோலுக்கும் அந்த பைசெப்ஸ் அளவு கரெக்டா செட் ஆகுதா, இல்ல அவங்களுக்கு இந்த கை இதுக்கு மேல ஏறாதா அப்படிங்கிறத பாக்குறதுக்காக. அப்போ நம்ம ஒரு ஸ்லீவுக்கு நம்ம என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து டேப்பை வச்சுட்டீங்க அப்படின்னா கேப் ஸ்லீவு, ஹாஃப் ஸ்லீவு, எல்போ ஸ்லீவு, 3/4, ஃபுல் ஹேண்டு, இப்படி எவ்வளோ லென்த் வேணும்னாலும் நம்ம டேப்பை ஸ்ட்ரெயிட்டா வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அது எந்த இடத்துல அந்த பாயிண்ட் ஸ்லீவனுடைய லென்த் நமக்கு தேவைப்படுதோ அதே பாயிண்ட்ல தான் நம்ம சுற்றளவு நம்ம எடுக்கணும். சுற்றளவு அப்படிங்கும்போது பிளவுஸுக்கெல்லாம் நம்ம எடுக்கும்போது ரொம்ப டைட்டாலாம் எடுக்க தேவையில்லை. நார்மலா இந்த லூஸாவது நமக்கு வேணும். அதனால நார்மலா டேப் வச்சு நீங்க எடுத்தீங்கன்னா போதும்.
எல்போ அதே மாதிரி தான். சப்போஸ் ஒரு சிலருக்கு இந்த நீ இந்த இது வரைக்குமே பெருசா இருக்கும், இதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லிம்மா இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீ ரவுண்டும் எடுத்துக்கோங்க, எல்போவும் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி சாரி 3/4 எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு எல்போ வரைக்கும் லூஸ் ஆகும். அதுக்கு மேல நீங்க லைட்டா ஒரு ஏன்னா இங்க 3/4 எல்லாம் வைக்கும்போது ரொம்ப டைட்டாலாம் போட மாட்டோம், கை மூவ் பண்ணும் அப்படிங்கறனால. அதனால நார்மலான லூஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ நமக்கு ஒரு ஸ்லீவ் அப்படிங்கும்போது ஸ்லீவனுடைய லென்த் அப்படிங்கிறது ஒன்று கம்பல்சரி வேணும். ஸ்லீவனுடைய ரவுண்டு எந்த இடத்துல உங்களுக்கு லென்த் முடியுதோ அந்த இடத்துல அதனுடைய சுற்றளவு நமக்கு வேணும். இப்போ எல்லாத்துக்குமே ஓகே. இப்போ ஃபுல் ஹேண்டுக்கு எப்படி சுற்றளவு எடுப்பீங்க அப்படின்னா, நம்ம கைக்கு வந்து வளையல் போடும்போது எப்படி இந்த முட்டி வந்து நமக்கு இதா இருக்குதோ இந்த அளவு தான் நம்ம எடுக்கணும் சுற்றளவு. ஏன்னா நம்ம இந்த அளவு எடுத்துட்டோம் அப்படின்னா டைட்டா இருக்கிறது லைனிங் வச்சு போடுறதெல்லாம் உள்ள போகாது. அதனால நம்ம இந்த அளவு தான் வளையல் போடுறதுக்கு என்ன சைஸ் என்ன அளவு எடுக்கிறோமோ அந்த அளவுல தான் நம்ம கை சுற்றளவு எடுக்கணும். மற்றதுக்கெல்லாம் எந்த இடத்துல முடிக்கிறோமோ அந்த அளவு சுற்றளவு. அதே சமயம் நம்ம ஃபுல் ஹேண்டுக்கு மட்டும் இங்க இருக்க அளவு மணிக்கட்டு அளவு வச்சோம் அப்படின்னா கை வந்து உள்ள போகாது. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஃபிளெக்சிபிளான கிளாத் அப்படின்னா உள்ள போயிடும். அதுவே கொஞ்சம் ரஃபா இருக்க மெட்டீரியல் காட்டன் மெட்டீரியல் அப்படின்னா உள்ள போகாது. அதுவே கிராஸ்ல போட்டிருந்தீங்கன்னா ஈஸியா உள்ள போகும். ஆனா நம்ம ஸ்ட்ரெயிட்ல போட்டு லைனிங் எல்லாம் வைக்கும் போது கை வந்து உள்ள போகாது. அதனால அதுக்கு சுற்றளவு மட்டும் நம்ம மணிக்கட்டுல இல்லாம கையினுடைய நம்ம முட்டி எங்க இருக்கோ அந்த சுற்றளவை நீங்க எடுத்துக்கோங்க. இது மட்டும்தான். ஆர்ம் ஹோல் எப்பவும் போலதான் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி கையை இடுப்புல வச்சுட்டு கரெக்டா ஃப்ரீயா இங்க வந்து டேப் இருக்கா அப்படிங்கிறத கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்பவும் போல இந்த ஷோல்டர் பாயிண்ட்ல என்ன அளவு வருதோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் பாடி வந்து கொஞ்சம் லூஸா ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லா சதையெல்லாம் கொஞ்சம் மசில்ஸ் எல்லாம் லூஸா இருக்கவங்களுக்கு எவ்வளவுதான் இழுத்தாலும் இழுத்துக்கிட்டே வரும். ஒரு சிலருக்கு வந்து ஆம் கிட்ட நிறைய மசில் சதை இது வந்து தொங்கிட்டு இருக்கும். அதனால ரொம்ப இழுத்து பிடிச்சி டைட்டா எடுக்கக்கூடாது, ரொம்ப லூஸாவும் எடுக்கக்கூடாது. நார்மலா ஒரு டேப்பு விட்டு நம்ம இப்படி வச்சு இந்த அளவு நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கும்போது அந்த ஆர்ம் ஹோல் வந்து அது கரெக்டா வரும். பைசெப்ஸ் அப்படிங்கும்போது அதை விட ஒரு கொஞ்சம் கீழே இறக்கி இந்த இடத்துல வந்து நம்ம எடுப்போம். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்லீவ் தைக்கும் போது உங்களுக்கு டவுட்டே வராது. இந்த ஸ்லீவ் வந்து ஏன்னா நீங்க தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் போடும்போது ஒரு சிலருக்கு கை மேலே ஏறாது. அப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம்னே உங்களுக்கு தெரியாது. அதுக்கு என்ன ஒரே ரீசன்னா இந்த பைசெப்ஸ் வந்து டைட்டா இருக்கும். அது மேலே ஏறல அப்படின்னா உங்களுக்கு நெக்கும் இழுத்த மாதிரி வரும். கரெக்டா ஆர்ம் ஹோல் வந்து ஃபிட் ஆகாது. அதனால நம்ம மெயினா கவனிக்க வேண்டியது அவங்களுடைய கை எப்படி அமைப்பு இருக்கு, இங்க ஒரு அளவு அப்படியே ஸ்லிம்மா வருதா அல்லது இங்க இருக்க அளவே நமக்கு எல்போ வரைக்கும் ஒரே மாதிரி வருதா அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். அப்படி கவனிச்சு நம்ம ஸ்லீவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எந்த விதத்திலையுமே அது வந்து டைட்டாவோ இல்லை போட முடியாமையோ அந்த மாதிரி எல்லாம் ஆகாது. ஆனா அதே மாதிரி அந்த ஷ்ரிங்கேஜ் அப்படிங்கிறது ஒவ்வொரு துணிக்கும் அதை பொறுத்து தான் வரும். அதனால நம்ம வந்து ஓவரால் எல்லா மெஷர்மெண்ட்டும் கரெக்டா தான் எடுக்கணும். தைக்கும் போது மட்டும் என்ன துணி அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லூஸ் டைட் வந்து நம்ம வச்சுக்கலாம். அது வந்து நம்ம தைக்கும் போது என்ன சாப்டரோ அதுல வந்து நம்ம அதை பார்த்துக்கலாம். இப்போ வந்து அளவு எடுக்கிறது ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, ஆர்ம் ஹோல் இது மூணுமே ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட் பண்ணி வரும். அதே மாதிரி என்னென்ன அளவுகள் வந்து பர்ஃபெக்டா நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செஸ்ட் ரவுண்டு, அடுத்தது ஆர்ம் ஹோல் ரவுண்டு, ஷோல்டர் இந்த மூணுமே ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட் பண்ணி வர்ற மெஷர்மெண்ட்ஸ். இதை வந்து ஏதோ ஒன்று வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை டிபெண்ட் பண்ணி வர எல்லா அளவுகள்லையுமே நமக்கு தப்பா வரும். அதனால ஷோல்டர் அப்படிங்கும் போதும் கரெக்டா எடுத்துக்கோங்க. செஸ்ட் ரவுண்டு, ஆர்ம் ஹோல் ரவுண்டு இந்த மூணு மட்டும்தான் ரொம்ப முக்கியமா நம்ம எடுக்கக்கூடிய அளவுகள். அதனால அதை வந்து நம்ம ப்ராப்பரா கரெக்டா பார்த்து எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டா அந்த ஃபிட்டிங்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியும். அதனால ஒரு தடவைக்கு 2 தடவை பிகினர்ஸா இருக்கட்டும் இல்லை நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க துணியில் அளவு எடுத்து தான் நான் தைக்கிறேன், இன்னும் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து தைச்சதில்லை அப்படிங்கும்போது எல்லாமே இந்த சின்ன சின்ன நுணுக்கங்களை நல்லா நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்து அதை கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாடி மெஷர்மெண்ட் எடுத்து யார் வேணாலும் தைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்துடும். ஏன்னா நிறைய பேரோட இது வந்து நல்லா ஒரு கிளாஸுக்கு போய் ரொம்ப பர்ஃபெக்டா எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா மட்டும்தான் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து தைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அப்படி கிடையாது. பாடி மெஷர்மெண்ட் மட்டும் பர்ஃபெக்டா நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுல என்னென்ன இது பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் நீங்க எப்பவும் போல ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து பாடி மெஷர்மெண்ட் அதாவது பிளவுஸ்லயோ சுடிதார்லயோ அளவு சுடிதார்லயோ நம்ம எடுத்து தைக்கிறத விட பாடி மெஷர்மெண்ட் வந்து எவ்வளவு ஃபிட்டிங்காகவும் நீட்டாகவும் என்ன நம்ம நினைக்கிறோமோ அந்த மாடலும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதனால
நம்ம எடுக்கிற அளவுகளை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுங்க, தப்பாயிடக்கூடாது. நம்ம எழுதுறதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். நம்ம ஏதோ ஒரு மைண்ட்ல இருக்கும்போது நம்ம எடுக்கிற அளவுகளையே நம்ம மாத்தி எழுதுறதுக்கோ வாய்ப்பு வரும். அதனால எப்பவுமே ரீசெக் பண்ணணும். ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட் கரெக்ட் தான் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ல தான் இருக்கணுமே ஒழிய, ஒருவேளை நான் எடுத்தது தப்பா இருக்குமோ அப்படிங்கிற அந்த எண்ணமே வரக்கூடாது. அதனால எப்பவுமே நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப கவனமா நம்ம எடுக்கணும். மைண்டை வேற எங்கேயும் விடாம கரெக்டா என்ன அளவு எடுக்கிறோம், எங்கிருந்து எடுக்கணும், எவ்வளவு டைட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம மைண்ட்ல கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும்.